ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் சிம்மிஸோட கட்டிங் வீடியோ பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டிங் போட்டதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் வீடியோவில் தையலுக்கு சீம் அலவன்ஸ் விட்டு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம தையலுக்கு எந்த அளவுக்கு இடம் விட்டுருக்குமோ அதை இந்த மாதிரி நான் மார்க் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்குங்க. நீங்கள் வந்து 1/4 இன்ச்சு விட்டுருந்தீங்கனாலும் சரி, 1/2 இன்ச்சு விட்டுருந்தீங்கனாலும் சரி, இந்த நெக்கை சுற்றியும் ஸ்டைலுக்கு எந்த அளவு விட்டோமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு அது கழுத்தெல்லாம் வந்து பிசுறு இல்லாமல் தைக்கிறப்ப இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரிஜினல் அளவு வந்து கிடைக்கும். இதுக்கு தான் நம்ம வந்து தையலுக்கு இந்த சைடு நம்ம வந்து இடம் விடுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோல்ட்ரு தான் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பேக் சைடோட ரைட் சைடு வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி கிளாத்தை வந்து போட்டுக்குங்க. அந்த கிளாத் மேலே ஃப்ரண்ட் சைடு பார்ட்டு வந்து ரைட் சைடு ஒட்டுக்கா இருக்கிற மாதிரி போடணும். பார்த்திங்கன்னா இப்போ பேக் சைடோட கிளாத்து ரைட் சைடில் இருக்குதுங்களா, அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடோட கிளாத் வந்து இந்த மாதிரி ரைட் சைடு வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி போடணும். இதுதான் வந்து ரைட் சைடு. இதை வந்து இந்த மாதிரி உள்ளார பக்கமாக போகிற மாதிரி போட்டுக்குங்க. ரைட் சைடு ஒட்டுக்கா இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு தையலுக்கு இடம் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். இந்த 1/2 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இப்போ நான் ஒரு 1/2 இன்ச் அளவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டபுள் தையல் போடணும். எப்பவுமே நீங்கள் வந்து எந்த தையல் தைச்சிங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல டபுள் தையல் போட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஷோல்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஏரியா, அதெல்லாம் வந்து நீட்டாக பிரிஞ்சு வராமல் இருக்குன்னா டபுள் தையல் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கிங்க. 2 சைடுமே பார்த்திங்கன்னா நான் அதே 1/2 இன்ச் அளவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி, நம்ம ஒரு சைடில் தான் வந்து மார்க் பண்ணியிருப்போம், ஒரு சைடில் வந்து மார்க் இருக்காது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சைடு வந்து 1/2 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணி அந்த அளவுக்கே வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் பார்த்திங்கன்னா நான் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிங்க. நம்ம வந்து ஷோல்டருக்கு எந்த அளவுக்கு தையலுக்கு இடம் விட்டோமோ அந்த அளவுக்கு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். நம்ம கிராஸ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா போன கட்டிங் பண்ணுற வீடியோலேயே வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம பார்த்திங்கன்னா வீடியோவில் தெரியுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கிளாத்தை வந்து ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி கிராஸாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம அடிக்க போகிறோம். வீடியோவில் தெளிவாகவே காமிச்சிருக்கேன். நீங்கள் எத்தனை கிளாத் உங்களுக்கு தேவையோ அத்தனை கிளாத்தையும் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்குங்க. உங்களோட ஆம் ஹோல் அளவுக்கு நெக் அளவுக்கு எந்த அளவுக்கு கிளாத் வேணுமோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கிளாத்தை வந்து இந்த கிராஸ் இதில் வச்சு பார்த்திங்கனாலே தெரியும் எந்த மாதிரி வச்சு உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி வி ஷேப்புக்கு வரும். இது மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்குங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம் ஹோல் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ரைட் சைடு கிளாத் வந்து ரைட் சைடு மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்குங்க. நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து இந்த ஆம் ஹோல் மேலே வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்கு எந்த அளவுக்கு இடம் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு 1/4 இன்ச்சு கேப்பில் நம்ம அப்படியே வந்து அது மேலேயே வச்சு அடிச்சுட்டு வரணும். கீழே இருக்கிற கிளாத்தும் நம்ம எக்ஸ்ட்ரா கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த கிளாத்தும் ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிட்டு வந்துடுங்க. எந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதே 1/4 இன்ச்லேயே வர மாதிரி நீங்கள் வந்து தைச்சிட்டு வரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தைச்சாச்சு. இதை வந்து அடுத்தது எப்படி ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம தையலுக்கு விட்டுருக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து தைச்சிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம தைச்சிருக்கோம் பார்த்திங்களா கிராஸ் பீஸு, இது வந்து நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறது. இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஃபோல்டு, இந்த உள்ளே இருக்கிற எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் கவர் ஆகிற மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் இருக்கும், நம்ம தையல் போட்ட அளவு இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது மேலே ஒரு படிமான தையல் வந்து போட்டுட்டு வாங்க. எந்த இடத்துல டவுட் இருக்கோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எல்லா கமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணுவேன். எல்லா கமெண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் வரேன். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு போட்ட தையலுக்கு மேலே படிமான தையல் போட்டு எடுத்துக்குங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம படிமான தையல் போட்டோம் பார்த்திங்களா, அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஃபோல்டு, இந்த படிமான தையல் போட்டு தான் இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பிக்கிங்க.
இப்போ மேலே அப்படி இருக்கும். அந்த படிமான தையல் போட்ட வரைக்கும் உள்பக்கமாக திருப்பிட்டு 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுட்டு வரும். இந்த ஒரு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கைக்கிட்ட வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். அதே மாதிரி 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டு வந்துடுங்க. தையல் வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து போடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். நான் வந்து 2 சைடு ஸ்லீவுக்கிட்டையுமே அதே மாதிரி தைச்சி எடுத்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்குக்கிட்டேயும் சேம் அதே மெத்தட் தான். நம்ம எப்படி ஆம் ஹோல்ட்டை ஸ்டிச் பண்ணணுமோ அதே மெத்தடு தான். ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் பீஸ் வச்சு நம்ம தையலுக்கு வந்து எந்த அளவுக்கு இடம் விட்டுருக்குறோமோ அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து தைச்சிட்டு வரணும். கிராஸ் பீஸ் வைக்கிறப்ப லைட்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கிடைக்கும். நான் வந்து 1/4 இன்ச்சுக்கு வந்து தையலுக்கு இடம் விட்டுருக்கேன். அந்த 1/4 இன்ச்லேயே வந்து பார்த்திங்கன்னா தைச்சிட்டு வரேன். கிராஸ் பீஸ் வந்து நெக்கு கட்டிலாம் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப கிராஸ் பீஸை இழுக்காமல் கரெக்டாக ரொம்ப லூஸாகவும் விட வேணாம், இழுத்து பிடிச்சி தைக்க வேணாம். நார்மலாக விட்டு கரெக்டாக வந்து தைச்சிட்டு வாங்க. மேபி நெக் பீஸ் வைக்கிறது புரியல அப்படின்னா மறுபடியும் இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக புரியும். சேம் அதே மாதிரியே ஸ்லீவுக்கிட்ட எப்படி 1/4 இன்ச்சு மடக்கணுமோ அதே மெத்தடு தான். மடக்கி இங்கே ஃபினிஷ் பண்ணி வந்து எடுத்துக்குங்க. நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் ஒரே ப்ராசஸ் தான். நெக்கில் என்ன பண்ணணுமோ அதே தான் வந்து ஸ்லீவ்லேயும் அடித்து திருப்ப போகிறோம். யாரும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். என்ன நம்ம கிராஸ் பீஸ் வைக்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வைக்கிறப்போ லைட்டாக ஃபோல்டு பண்ணி வைக்கிறோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மீதி எல்லாமே வந்து சேம் ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி 1/4 இன்ச்சில் அடித்து நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்கு ஸ்லீவு 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு வந்து ஃபோல்டு பண்ணி அடிக்கிறதுக்கு தையலுக்கு இடம் விட்டுருந்தேன் பார்த்திங்களா, அதை வந்து ஃபோல்டு பண்ணி அடிச்சிருங்க. நான் ஃபோல்டு பண்ணி அடிக்கிறத வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். கீழ் சைடு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 1 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி அடிச்சிருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாத்தை ராங் சைடாக திருப்பி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்குங்க. சைடு வந்து தையலுக்கு நம்ம எவ்வளோ இடம் விட்டோமோ அதை வந்து மார்க் பண்ணிக்கிங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுருந்தேன். அந்த 2 இன்ச்சை வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிறேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டு மேலேயே வந்து தைச்சிட்டு வந்துடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இடம் விட்டீங்களோ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு தைச்சிட்டு வந்துடுங்க. நான் வந்து அது மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து தைச்சிருக்கேன். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4லேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்குங்க. ஏன்னா சப்போஸ் இது கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம தையல் பிரித்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு 2-3 தையல் போட்டு எடுத்துக்குங்க. போட்டு எடுத்துகிட்டு எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரியே சேம் மெத்தடில் அந்த சைடு 2 இன்ச்சு மார்க் பண்ணி நீங்கள் வந்து தைச்சிக்குங்க. அவ்வளோதான். சிம்மிஸோட ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ இவ்வளோ தான். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓவர்லாக் இருந்தால் நீங்கள் ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஓவர்லாக் இல்லைங்கிற பட்சத்துக்கு நீங்கள் சைடில் ஒரு எக்ஸ்ட்ரா இந்த எட்ஜு முடிகிற இடத்துல எட்ஜில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்குங்க. ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், பிசுறு கிளம்பிட்டு வராது. முடிச்சுட்டேன். நான் தைச்ச சிம்மிஸோட அவுட்லுக் வந்து இதுதான். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.